வெல்கம் டு வைப் வித் டிவி பிரதோஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், சோம்பு, சுண்டைக்காய் வத்தல் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வானலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, சுண்டைக்காய் வத்தல், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு லேசாக வதக்கிட்டு அதை ஆற வச்சு அரைக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ வதக்கிட்டுருக்கோம். வதக்கி வச்சு அரைச்சோம்னா அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு அரைக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டு தான் இது. இப்போ நமக்கு வத்த குழம்பு வைக்கிறதுக்கான பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக குழம்புக்கு தாளிக்க போகிறோம். வானலி அடுப்பில் வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு வத்தல் என்னென்ன எடுத்துருக்கோம்னா, கத்திரிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மணத்த தக்காளி வத்தல் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வெந்தயம், எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டு தாளிக்க போகிறோம். வெந்தயம் பொரிஞ்சதும் வத்தலை போடுறோம். வத்தல் என்னென்ன வத்தல்னு சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சுண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், மணத்த தக்காளி வத்தல். மணத்த தக்காளி இலையிலே காய் இருக்கும், அதை காய வச்சு எடுத்துருப்போம். அதான் மணத்த தக்காளி வத்தல். மாங்காய் வத்தல் வேணாலும் போட்டுக்கலாம். நான் மாங்காய் வத்தல் இல்லாததுனால நாங்கள் மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வத்தல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புனாலே அது ஒரு தனி சுவை தான். வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிக்கிறோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நைஸாக கட் பண்ணியும் போடலாம். நான் மிக்சியில் சும்மா லேசாக அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நிலக்கடலை ஊற வச்சு அவிச்சு போடலாம், இல்லாட்டி கொண்டக்கடலை ஊற வச்சு அவிச்சு போடலாம். அதெல்லாம் இன்னும் தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறோம். மிக்சியை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக இப்போ உப்பு போட்டுக்கிறோம். அடுத்தது புளி கரைசல். புளி ரொம்ப போட வேண்டாம், ஒரு லெமன் சைஸ் இருந்தால் போதும். கரைச்சி ஊற்றுறோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஆப்டாக நம்ம பருப்பு துவையல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். பருப்பு துவையலும் வத்தலும் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் புடலங்காய் கூட்டு, மாங்காய் இனிப்பு போட்டு ஆக்குனது செஞ்சுருக்கோம். அடுத்தது குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கேன். குழம்பு மசாலா தூள் வீட்டிலையே அரைச்ச தூள். இதுலேயே மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லா திங்ஸும் இருக்குது. வீட்டிலையே அரைச்ச தூள். குழம்பு கொதித்ததும் மாங்காவும் முருங்கைக்காயும் போடுறோம். நான் மாங்காய் வத்தல் போடாதனால மாங்காய் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட மாங்காய் வத்தல் இருந்துச்சுன்னா நீங்கள் மாங்காய் வத்தல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டிருக்கோம். அது வெல்லம், சும்மா நாட்டு சக்கரை லைட்டாக டேஸ்ட்டுக்காக. இப்போ நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் வத்தல், புடலங்காய் கூட்டு, மாங்காய் ஆக்குனதை வச்சு சாப்பிட்டோம். என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.